இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். புகழ்பெற்ற பாடலான ஏறுகின்றார் தள்ளாடி தவழ்ந்து களைப்போடே என்கிற இந்த பாடல் கிட்டத்தட்ட எல்லா சபைகளிலும் திருவிருந்து நேரங்களில் பாடப்படுகிற பாடலாகும். இந்த பாடலை நாம் உள்ளம் உருகி பாடும்போது ஆண்டவரின் பாடுகளை நேரில் கண்டு வர்ணிக்கிற அனுபவம் நமக்கு உண்டாகிறது. ஒரு சமயம் பேருந்து ஒன்று மலை மீது வளைந்து வளைந்து ஏறி சென்று கொண்டிருக்கிறது. அந்த பேருந்தில் அதிக மாணவர்கள் பயணம் செய்ததால் அப்பேருந்து மலை மீது ஏறுவதற்கு சிரமப்பட்டு தள்ளாடி தடுமாறி சென்று கொண்டிருக்கிறது. அப்பேருந்தில் பயணம் செய்த சகோதரி சாராள் நவ்ரோஜி அவர்கள் மலையில் பேருந்து ஏறிச் செல்லும் அழகை கண்டு களித்து இயற்கையுடன் கலந்து அதை ரசித்து கொண்டிருக்கிறார். அந்த வேளையில்தான் அவர் பேருந்து மலை மீது ஏறுவதற்கு சிரமப்படுவதை கவனித்து அதை குறித்து சிந்தித்து கொண்டிருந்தார். அப்பொழுது தேவன் சாராள் நவ்ரோஜி அவர்களுக்கு இயேசு கொல்கொதா மலையில் தள்ளாடி தவழ்ந்து ஏறிச் செல்வதை தரிசனமாக காண்பித்தார். அதை கண்டவுடன் சகோதரியின் கண்களில் இருந்து கண்ணீர் தார தாரையாக புறப்பட்டது. பேருந்து மலை மீது ஏறி சென்று கொண்டிருக்கிறது. சகோதரியோ இயேசு மலை மீது ஏறி செல்வதை தரிசித்து கொண்டு தன் அழுகையை அடக்க முடியாதவர்களாக அழுத வண்ணமாய் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அப்பயணத்தின் விளைவாக அவர் பெற்ற தரிசனம் ஒரு அருமையான பாடலை நம் எல்லாருக்கும் பெற்றுத்தந்தது. தள்ளாடி தவழ்ந்து களைப்போடே என் இயேசு குருசை சுமந்தே என் நேசர் கொல்கதா மலையின் மேல் நடந்தே கொல்கதா மலையின் மேல் நடந்தே நீங்களும் அந்த காட்சியை சற்று யோசித்து பாருங்கள். இயேசுவின் பாடு நிறைந்த தாங்குனா வேதனை நிறைந்த கொல்கொதா பயணம் இயேசு சிலுவையின் பாரத்தினால் மட்டுமல்ல, நம் ஒவ்வொருவரின் பாவ பாரத்தினாலும் தள்ளாடி தளர்ந்து கீழே விழுந்த அந்த காட்சி நம்மை பாவ படுகுழியிலிருந்து தூக்கி நிலைநிறுத்துவதற்கே. சகோதரி சாராள் நவ்ரோஜி எழுதிய இந்த பாடல் நிச்சயம் நம் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாகவும் கிறிஸ்து நமக்காகப்பட்ட பாடுகளை நினைவு கூறும் வண்ணமாகவும் அமைந்துள்ளது. கிறிஸ்துவின் பாடுகளை தியானிக்க தியானிக்க நாமும் கிறிஸ்துவுக்காய் பாடுகளை அனுபவித்து தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியில் நிறைவேற்றி முடிப்போம். ஆமேன். இந்த காணொளி நிச்சயம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நம்புகிறோம். இந்த காணொளியை பார்த்த உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.